Hello all. இந்த அகாடமிக் that is 2026 to 27 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நியூ கரிக்குலம்ல நம்ம பாஸ் பண்றதுக்கு டோட்டலா ரூல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் தட் இஸ் இப்போ போர்டு எக்ஸாம் எழுதுனாங்கல்ல 25 to 26 அந்த ஸ்டூடெண்ட்ஸு என்டையரா 33% மார்க் வாங்கினா போதும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 80 மார்க்ஸுக்கு அவங்க இப்ப எழுதி முடிச்ச பசங்க வெறும் 13 வாங்கினா போதும். வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் 20 எல்லா ஸ்கூல்லையும் டிஃபால்ட்டா மேக்சிமம் போட்டுருவாங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு வரும்னா 33% அவுட் ஆஃப் 100. இது லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்த ரூல். தட் இஸ் இப்போ எக்ஸாம் மார்ச் மந்த்ல எழுதின 10th பாசிங் ரூல் வந்துட்டு இந்த கேட்டகரியில தான் இருக்கும். 80 மார்க்ஸுக்கு 13 வாங்கணும். டிஃபால்ட்டா 20 அவுட் ஆஃப் 20 மேக்சிமம் எல்லா ஸ்கூலும் போட்டுருவாங்க. ஸோ டோட்டலா 33 வரும். ஆனா இப்போ இந்த புது ரூல் படி இந்த வருஷம் எழுத போறாங்கல்ல 26 to 27 நெக்ஸ்ட் இயர் மார்ச் எக்ஸாம் எழுத போற பசங்களுக்கு இந்த ஸ்கீம் கிடையாது. இந்த கரிக்குலம் இப்போ ஒரு சிபிஎஸ்இ புதுசா ரிலீஸ் பண்ண இந்த பேஜ் நம்பர் 21ல இந்த நியூஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 80க்கும் நீங்க 33% வாங்கணும், 20க்கும் நீங்க 33% வாங்கணும். தனித்தனியா எக்ஸ்டர்னல் எக்ஸாம் போர்டு எக்ஸாம்லயும் நீங்க 33% அப்படின்னா 27 மார்க்ஸ் வரும். இதுல 33% அப்படிங்கிறது 7 மார்க்ஸ் வரும். ஸோ இன்டர்னல்ல 7 ஸ்கூல் போட்டுருவாங்கன்னு வச்சுப்போம். ஆனா பெரிய செக்மெண்ட் என்னன்னா 80க்கு 13 மார்க் வாங்கின இடத்துல அப்கமிங் தட் இஸ் இந்த இயர் எழுத போற பசங்க 27 வாங்கணுங்கிறது மேண்டிட்டரி. இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3400 சேஃபர் சைடுன்னு சொல்லலாம். இதுதான் இந்த வருஷம். ஸோ டெஃபினட்டா ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சா மட்டும்தான் நம்மளால இதை பண்ண முடியும். எஸ்பெஷலி மேக்ஸ் சயின்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ல யூனிட் டெஸ்ட் 1ல இருந்தே நம்ம நிறைய படிக்கணும். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க எங்க அந்த வேர்டு the final result of the student shall be determined by combining performance in both the external examination and the internal examination அப்படின்னு கொடுத்துருக்காங்க. To be declared successful in a subject, a student must secure a minimum 33 marks separately in external na board exam சொல்றாங்க and internal assessment. அந்த internal assessment பத்தி நம்ம worry பண்ண தேவையில்லை because majority of the schools provide பண்ணிடுவாங்க. ஆனா அந்த 80 மார்க்ஸுக்கு 13 இருந்த இடத்துல இப்போ கண்டிப்பா 14 மார்க்ஸ் அதிகமா எடுக்கணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல இது பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சுட்டா ஈஸி. இது கண்டிப்பா டீச்சர்ஸும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே பசங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணா எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி வரைக்கும் 10th பாஸ் பண்றது உண்மையுமே அவ்வளோ பெரிய டார்கெட் கிடையாது. ஆனா இந்த இயர்ல கிட்டத்தட்ட 12th மாதிரியே தான் இப்போ 10th பாஸ் பண்றது ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு விஷயமா இருக்கும். அப்கமிங் இயர்ல ஆன்லைன் வேல்யூவேஷனா இருக்கும்னு கூட பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். இந்த மாதிரி சிபிஎஸ்இ அப்டேட்டுக்கு சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்.